Welcome to Professor Academy. So Laplace transformations உடைய part 5 வீடியோ நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு இந்த Laplace transformation என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா periodic functions. ஸோ periodic functionsக்கு Laplace transformations எப்படி அப்ளை பண்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நார்மலா periodic functions பத்தி உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நல்லா தெளிவாக தெரியும். யாருக்கெல்லாம் டெஃபினிஷன் தெரியுமோ ஒரு டைம் கமெண்ட்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு டைம் உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்க பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நான் எப்படியும் டெஃபினேஷன் சொல்லிட்டு தான் போக போறேன். ஸோ இது வந்து மெயின்லி பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அப்ளை பண்றதுதான் இந்த வீடியோட மெயின் தீம். ஓகேங்களா? ஸோ இப்போ let's take the periodic. What is a periodic functions? Periodic function என்ன அப்படின்ற மூலம் தெரிஞ்சுக்கோ. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் periodic functions அப்படின்னாக்கா ஒரு பீரியட் இருப்பான். ஓகேங்களா? ஏன்னு ஒரு பீரியட் இருப்பான். f of t plus a equal to f of t இருக்கும். f of t plus a equal to f of t இருக்கணும் for all t. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனா சொல்லலாம் பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். லைக் நீங்க இப்ப சைன் ஃபங்க்ஷன் எடுத்து பாருங்களேன். சைன் டி சைன்ன்றது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஏன்னா அந்த இடத்துல பீரியட்ன்றது என்ன, எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2π டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். சைன் ஆஃப் 2π பிளஸ் டி நத்திங் பட் சைன் டி. அப்ப இந்த இடத்துல ஏன்றது ஆக்சுவலா யாருனாக்கா 2π. f of t plus a equal to f of t. அந்த ஏன்றது எனக்கு யாருங்க 2π. ஓகேங்களா? அப்ப sin of 2π plus t வந்து sin t இருக்கு. அதே மாதிரி cos of 2π plus t cos t தான். அப்ப cosம் ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன், சைனும் ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் டயக்ராம் உங்களுக்கு எல்லாருக்குமே சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் தெரியும். அப்படி நான் இங்க வளைய போறது கிடையாது. ஆனா உங்க மனசுல அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இமேஜினேஷன் கொண்டு பாருங்க. ஓகேங்களா? சைன் கிராஃபோ இல்ல காஸ் கிராஃபோ, ஓகேங்களா, ரெண்டு கிராஃப் ஏதோ ஒரு கிராஃப் நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா 0 to 2πயோட அந்த கிராஃபோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும். சப்போஸ் நீங்க சைன் கிராஃப் எடுத்துட்டீங்கன்னாக்கா சைன் கிராஃபுக்கு இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். ரைட்டுங்களா? சைன் கிராஃபோடைய 0 to 2πல உங்களோட கிராஃபோட ஷேப் எப்படி இருக்கோ, நீங்க இப்ப டிஸ்டன்ஸ் எங்க வேணா உடைச்சிக்கீங்க 50 to 52π அந்த இடத்துலயுமே உங்களுக்கு சேம் ஷேப்பா தான் இருக்கும். அதாவது 0 to 2πல எந்த மாதிரி பிஹேவியர் உங்களுக்கு கிராஃப் எந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுதோ, ஓகேங்களா, the சேம் டைப் ஆஃப் பிஹேவியர் 50π to 52πலையும் நடக்கும், 100 to 102πலையும் நடக்கும். ஸோ ஒவ்வொரு 2 சென்டிமீட்டருக்கும் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளாரு 2π டிஸ்டன்ஸுக்குள்ளாரு ஒரே மாதிரி தான் உங்களுக்கு கிராஃபோட நேச்சர் இருக்கும். சிமிலரா காசும் அதே மாதிரி தான். ஸோ 0 to 2πல உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கோ, நீங்க அந்த கிராஃப் நீங்க எங்க வேணா ஷிஃப்ட் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் அ தியரி, வேற எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி போகணாக்கா, இப்ப இதுதான் கிராஃப் அப்படி பாத்துட்டீங்கன்னாக்கா இந்த கிராஃப் என்ன ஷேப்ல இருக்கோ அந்த சேம் ஷேப் உங்களுக்கு அப்படி என்ன இருக்குனாக்கா எல்லா டிஸ்டன்ஸுமே 0 to 2πல இது நடக்குதா, சிமிலரா உங்களுக்கு 0 to 4π 2π to 4π 6π to 8π எல்லா டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா the theory. அதுதான் ஓகே. So that's a periodic functions. ஓகேங்களா? அதாவது sin x cos x அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு கிராஃப் அதாவது எப்படி வேணா இருக்கலாம். இப்ப நீங்க x and y axis இப்படி வரைஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. சரி, கிராஃப் எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அது நீங்க வந்து ஆல்வேஸ் அந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்மூத் சைன் அண்ட் காஸ்ன்னு கிடையாது. இந்த கிராஃப் எடுத்துக்கங்க, இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு இன்டர்வல் ஒரு 100 to 200 இன்டர்வல் இப்படிதான் இருக்கு அப்படின்னாக்கா திஸ் இஸ் ஆல்சோ சேம் திங். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னாக்கா பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். உங்க கிராஃபோட ஷேப் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். கிராஃபோட ஷேப் வந்து இங்க இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன நடந்திருக்கோ இதே மாதிரி டைப் வந்து நான் இந்த எங்க வேணா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ற எல்லா இடத்துலயும் எனக்கு இதே நடந்துச்சுன்னா தட்ஸ் ஆல்சோ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன் சைன் அண்ட் காஸ் மட்டும் இல்ல, இன் ஜெனரலா அது எப்படி சொல்லணும், ஜியோமெட்ரிக்கலா அது புரிஞ்சுக்கேன். பட் டெஃபினேஷன் மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் பாத்துட்டீங்கன்னாக்கா இதுதான்.
f of t plus a equal to f of t தான் நம்மளோட டெஃபினிஷன். that's the periodic function. இப்போ இந்த periodic functionக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன கிடைக்க போகுது ஓகேங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தியரம். ஸோ நான் ஒரு ப்ரூஃப் கொடுக்கல, ஏதாவது ப்ரூஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு செப்பரேட்டாக நான் சென்ட் பண்ணுறேன். f of t-ன்றது ஒரு periodic function with the period a. then the Laplace transformation என்ன கிடைச்சிருக்குன்னா L of f of t-ன்றது 1 divided by 1 minus e power minus ax integral of 0 to a e power minus st f of t dt. நம்மளுக்கு நார்மலா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட ஃபார்முலா என்ன தெரியும்? 0 to infinity e power minus st f of t dt. இங்க இன்சைட் இன்டெகிரல் பார்ட்லாம் ஒண்ணுதான், ஆனா இந்த லிமிட்ஸ் எனக்கு சேஞ்ச் ஆகுது. இன்ஃபினிட்டி ஏன் அப்ளை ஆகல? அதே மாதிரி இந்த அதர் தென் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, எப்படி நடக்குது அப்படின்னாக்கா ஆக்சுவலாக அந்த டெஃபினேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட டெஃபினேஷனையும் அந்த டெஃபினேஷன்ல வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இது நடக்கும். இது ஒன்லி ஃபார் த பீரியாடிக் ஃபங்க்ஷன். எப்பெல்லாம் உங்க ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அப்ப இந்த தியரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தோ நீங்க ஒரிஜினல் டெஃபினேஷன் அப்ளை பண்ணாலும் ஃபைன், அதுக்குமே உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது, வேற ஆன்சர் கிடைக்க போறது கிடையாது. அதுக்குமே ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் பீரியாடிக் ஃபங்க்ஷன் தெரியும் போது இந்த தியரத்தை நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேகமா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த தியரத்தை யூஸ் பண்ணிக்க பழகுங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்ப இதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்? இது சின்ன ஒரு ரிசல்ட் தான், இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் ரிசல்ட்ஸ். ஓகே, இப்போ இவங்க ஒரு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஸ்கொயர் வேவ் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனும் மென்ஷன் பண்ணிட்டான். இது எப்படி பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சிருக்கீங்க. ஓகேங்களா? 0 to t/2ல e இவ்வளவுதான். t/2 t-ல மைனஸ் e நடக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி உங்க கிராஃப் போய்கிட்டே இருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடந்ததுன்னா இப்படி இங்க வந்திருக்கும் அண்ட் இப்படி வந்திருக்கும். தட்ஸ் a periodic functions. ஓகேங்களா? இது periodic functions தான் கண்டினியூஸா இருக்குன்னு அவசியம் இல்லை. இது ஸ்கொயர் வேவ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா t/2லயும் மைனஸ் t இட்ஸ் டிஸ்கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா இங்க t/2ல e கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல t/2 வந்து மைனஸ் e கிடைச்சு. அப்போ டிஸ்கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது பக்கவா தெரியுது இல்லைங்களா? ஆனா ஸ்டில் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னாக்கா periodic function. ஸோ periodic functionன்றது கண்டினியூஸா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு நீங்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தா, இந்த டைப் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தா என்ன கிடைக்கின்றதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு நீங்க டைரக்ட் டெஃபினேஷன் நீங்க அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரிஜினல் டெஃபினேஷன் நீங்க அப்ளை பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக தான் இந்த மேல இருக்கக்கூடிய தியரம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்க பழகுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனா இருந்துச்சுன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும்போது அதோடைய if the function is periodic function, the function வந்து periodic function இருந்துச்சுன்னா அதோடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதுதான் கிடைக்கும். இன் ஜெனரலா இதுதான் கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்றதுதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப இந்த தியர ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கீங்க. L of f of t 1 divided by 1 minus e power minus ax. இந்த ஏன்றது யாருன்னா உங்களுடைய பீரியட் மீன் பண்ணது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு பீரியட் உங்களுக்கு எடுத்திருக்காங்கன்றது மீன் பண்ணது. இங்க பீரியட்ன்றது மீன் பண்றாங்கன்னா டீன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப ஏன்றது உங்களுக்கு யாருன்னா கேபிட்டல் டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தேர்தல் அப்ளை பண்ணும்போது a equal to capital T. ஸோ அப்ளை பண்ணோம்னாக்கா 1 divided by 1 minus e power minus st f of t dt. ஸோ இப்ப இந்த இடத்துல டொமைன் ஏன்றது அப்பர் லிமிட் என்னன்னாக்கா ஏன்றது பீரியட். ஸோ இந்த இடத்துல அப்பர் லிமிட் டி தான். ஸோ 0 to t நான் ரெண்டா உடைச்சிக்கலாம். 0 to t/2 t/2 to t. ஏன்னா ஃபங்க்ஷன் ரெண்டு இடத்துலயுமே வேற வேற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதனால நான் ரெண்டா உடைச்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன்ல ஃபங்க்ஷன் வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க, செகண்ட் டொமைன்ல ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் ஈன்னு கொடுத்துருக்காங்க. இஓ மைனஸ் இஓ ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தானே, டேக் இட் அவுட் சைடு. ஓகேங்களா? வெளியெடுத்து போட்டுக்கலாம். ஸோ வெளியெடுத்து போட்டுனாக்கா உங்களுக்கு பேலன்ஸ் e power minus st, இங்கேயும் e power minus st. ஆனால் லிமிட் மாறுது, அதனால நம்ம தனித்தனியாக தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதையும் டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்றோம், ரெண்டுத்தையும் டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணா சேம் தான், பட் லிமிட் இஸ் ஆர் டிஃபரெண்ட். இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க, லிமிட்டை சப்ஸ்டியூஷன் வி காட் த ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ நீங்க ப்ராப்ளத்தை இங்கே ஸ்டாப் பண்ணாலும் ஃபைன், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் மட்டும் இங்கே நீங்க ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணாலும் ஃபைன். பட் ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஃபார்மேட் கூட அவங்க கேட்கலாம். அப்படி கேட்காம இது அவ்வளவுதான். நீங்க இதான் ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன் அந்த இடத்துல அப்ளை பண்ணி ஒரு
ப்ராப்பரான ஃபார்மேட் கொண்டு வர முடியுமான்னு தான் இங்க பாக்குறோம். ஓகேங்களா? இப்ப மேல நோட்டுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா, இந்த tan hx ஓட ஃபார்முலா. ஆக்சுவலா இந்த ஃபார்மேட்டுக்கு இதோட ரிசல்ட்ஸ் வரும், இந்த ஃபார்மேட்டுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அதனாலதான் இந்த இடத்துல நோட்டுன்னு கொடுத்து சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அது கொண்டு வர முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு என்ன இருக்கும், காமனா என்ன யோசிப்போம், டினாமினேட்டர்லாம் காமனா இருக்கு, தூக்கி வெளியே அப்படி எடுப்போம், வெளியே போட்டிருப்போம். ஓகே, வெளியே எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்க என்ன இருக்குனாக்கா, இங்கே e⁻−st/2, இங்கே e⁻−st/2 நான் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கவனிச்சு பாருங்க. இதை எங்கேயோ ஒன்று ஏதோ ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கும் பாருங்க. என்ன ஃபார்முலா ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு யோசிங்க. சும்மா எந்த ஃபார்முலா ஒரு பாஸ் பண்ணிட்டு ஒரு டைம் யோசிச்சு பாருங்க. எந்த ஃபார்முலா ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு, a−b² அவ்வளவுதான். உங்களுக்கு பெரிய ஃபார்முலா ஞாபகப்படுத்த போறோம், a−b² ஃபார்முலா, ரைட்டுங்களா? ஸோ இங்கேயும் 1−st இருக்கு, ஆனா இங்கே 1−st/2 ஸ்கொயர் இருக்கா. ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ண முடியாது. ஆனா இந்த டினாமினேட் நீங்க இங்கே ஸ்டாப் பண்ணாலும் ஃபைன் தான். நீங்க செமஸ்டர் எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அவன் சப்போஸ் எக்ஸாம்ல ப்ரூவ் தட் ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்முட் கொடுக்குறான்னா நீங்க அது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க ஸ்டாப் பண்ணாலும் ஃபைன். ஆனா எக்ஸாம் ஹால்ல இதுக்கு அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்து இதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா நம்ம அப்ப இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் பண்றது எல்லாமே பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் ரீசனுக்காக. ஓகேங்களா? இவன் இந்த இடத்துல இருக்க இந்த டேர்ம்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா 1−e⁻−st இருக்குல்ல, இதை என்ன பண்ணிக்கலாம், இப்படி நான் உடைச்சுக்கிறேன் இந்த மாதிரி. நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா 1², அதாவது x−y × x+y. ரெண்டு மல்டிப்ளை பண்ணா x² - y², அதாவது 1² -e⁻−st/2 அந்த ஸ்கொயரும் 2ம் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதே ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். ஸோ அதனால நான் இதெல்லாம் பண்ணி இப்படி ஸ்பீட் பண்ணி எழுது. ஏன் இப்படி ஸ்பீட் பண்ணிருக்கோம்னா அந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் பண்றதுக்காக தான். ஸோ இதை ஸ்கொயரை ஒன்று கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டு அது கிடைச்சிருச்சு. ஸ்டில் இங்க ஸ்டாப் பண்ணாலும் கரெக்ட் தான். நான் திரும்ப சொல்றதுன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து எதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, ப்ரூவ் தட் அப்படின்னு சொன்னாதான் நீங்க அது வரைக்கும் போகணும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி தான் வச்சிருக்கேன். பிகாஸ் இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்களோ இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு அவன் டேரக்டா ஆன்சர் மட்டும் தான் கேட்டிருப்பான். அப்ப நம்ம இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி அவங்க கொடுத்துருக்கூடிய ஃபார்மேட் நல்லா கொண்டு வர முடியுதா இல்லையா பார்க்கணும். ஓகேங்களா? இது இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணனா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன பண்றேன்னாக்கா e⁻st/4 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன். பண்ணா அங்க நடந்திருக்கும் e⁻st/4. இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா இங்க 2 இருக்கு, அதோட ஒரு 4 நம்ம மல்டிப்ளை st/4 மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ மல்டிப்ளை பண்ணாக்கா அது ஒரு 1/2 ஒரு 1/4 இருக்குப்பா. ஒரு கால் இருக்கு, ஒரு 6 இருக்கு. -1 ஒரு கால் தான் கிடைச்சிருக்கும். ஸோ -st/4 இது கிடைச்சிருச்சு. இப்போ இதுதான் நான் மேல சொன்ன அந்த ஃபார்முலா, e⁻x -e⁻x divided by e⁻x plus e⁻x. அது யாருன்னா tan hx. ஸோ இதுதான் இதை ப்ரூவ் பண்றது. இப்போ எக்ஸாம் ஹால் நான் ரொம்ப சொன்னது என்னன்னா, ப்ரூவ் தட் இந்த ஃபங்க்ஷன் இப்படி சொல்லிட்டாங்கனாக்கா இது வரைக்கும் நம்ம வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இங்க மேல சொன்ன இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அது உங்க செமஸ்டர் எக்ஸாம்ஸ்ல உங்க கொஸ்டின்ஸ் பேப்பர்ல இப்படி சப்போஸ் மென்ஷன் பண்ணா நீங்க இது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி காட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள், find the Laplace transformation of triangular wave function. இது வந்து 0 to t ல t இருக்கு, and a to 2a ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2a minus t இருக்கு. இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஜீரோ டு ஏல டி. ஓகே, இங்க நான் ஏன்னு அடிச்சு கன்சிடர் பண்ணிக்கிறேன். 0 to a ல t கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ 0 0 a போட்டா a. இப்போ நான் ஏன் சப்ஸ்டியூஷன் பண்ணா உங்களுக்கு அடிச்சுன்னா ஏன் கிடைச்சிருக்கும். 2a சப்ஸ்டியூஷன் 0 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்குனாக்கா இதுதான் ஃபங்க்ஷன். அவ்வளோதான், இதுதான் உங்களோட ட்ரையாங்குலர் வே. இது எப்படி உங்களுக்கு அவங்க என்ன சொல்றா, பீரியாடிக் ஃபங்க்ஷன் 2a. அப்போ 0 to 2a எப்படி இருக்கா, அடுத்தது 2a to 4a வரைக்கும் உங்களுக்கு கிராஃப் எப்படி தான் இருக்கும்னா இதே மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் என்ன போயிட்டே இருக்குனாக்கா எல்லா இடத்துலையும் வந்துடும். அந்த 2a டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரையாங்குலர் ஃபார்மட் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுவும்
ஒரு இதுவுமே ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான். இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தா என்ன கிடைக்கும்? நான் அந்த ஜாமெட்ரியில் தெரியும் அவசியம் இல்லை, அது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க என்ன விஷுவலைசேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது, எப்படி பண்றாங்கன்றது நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸோட ஐடியாஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன் உங்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மட்டும் கிடையாது, பேசிக் கால்குலஸ் நிறைய இடத்துல நம்ம அந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஏகப்பட்ட இடத்துல ரியல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க, பேசிக் கால்குலஸ் யூஸ் பண்ணுவாங்க, லீனியர் யூஸ் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன்ஸை பத்தி அதுவும் ஸ்டாண்டர்டான ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் தெரியுது தப்பு கிடையாது. ஓகே, கொஞ்சம் கிராஃப் வரைஞ்சிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாலிடா நமக்கு புரிஞ்சும். ஓகே, இதுக்கு இப்ப லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நார்மலா பீரியட்ன்றது ஏன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல பீரியட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2a கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பீரியட் என்ன கொடுத்துருக்காங்க? 2a கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆகணும். பண்ணா 0 to 2a e power minus st f of t. Again, இப்போ the previous question என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் இங்கேயும் பண்ண போறோம். எவ்ரிதிங் தி சேம். 0 to a and a to 2a ரெண்டு லிமிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு லிமிட்டா உடைச்சிக்கங்க. ஓகேங்களா? இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எஃப் ஆஃப் டின்றது உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இ அண்ட் மைனஸ் இன்னு கொடுத்துருந்தாங்க. இ ஒரு கான்ஸ்டன்ட், மைனஸ் இ ஒரு கான்ஸ்டன்ட். அதனால நீங்க என்ன பண்ணிருப்போம்? இ காமனா வெளியே எடுத்துட்டு இன்டெகிரேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிருப்போம். கரெக்ட்டுங்களா? பட் இந்த இடத்துல எஃப் ஆஃப் டின்றது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப அது நம்ம என்ன பண்ண முடியாது. அப்ப இன்டெகிரேட் பண்ணணும். அப்ப இன்டெகிரேட் பண்றதுக்கு யாரை யூஸ் பண்ணணும்னா பெர்னாலிஸ் இன்டகிரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஆர் பெர்னாலிஸ் ஃபார்முலா. ஸோ இங்க வந்து பெர்னாலிஸஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது uv மைனஸ் u டேஷ் uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 and so on. ஓகேங்களா? அதை யூஸ் பண்றாங்க. ஸோ uன்றது t. ஓகேங்களா? t என் கர்சரை ஒண்டி கவனிங்க. t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அகைன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அதுக்கப்புறம் டைம் தேவையில்லை, அவ்வளவுதான். அடுத்து vன்றதுனா இங்க dvன்றது sin e power minus st பா. e power minus st இன்டெகிரேட் பண்ணுங்க, கிடைச்சிடும். இதை இன்னொரு முறை இன்டெகிரேட் பண்ணுங்க அடுத்த டைம். இதுக்கு அடுத்து நம்ம போன அவசியம்னா அந்த டெரிவேட்டிவ் டைம் 0 ஆயிடுது. இப்ப அதே மாதிரி தான் இங்கேயுமே. இப்ப இங்க யூன்றது யாருன்னா 2a மைனஸ் டி. ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா -1, 7 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இங்கேயுமே அப்ப என்ன கிடையாது, 2 டைம் தான் கிடைச்சிருக்கும். லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணிட்ட அப்புறம் ஸோ உங்களுக்கு எஸ் அண்ட் எஸ் ஸ்கொயர் இருக்கு. ஏதாவது கேன்சலேஷன் சம் பண்றது ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கங்க. இப்ப இங்க பாருங்க மைனஸ் ஏ, இங்கே பிளஸ் ஏ, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இ பவர் மைனஸ் ஏஎஸ் இதோட எஸ் ஸ்கொயர், இது நம்ம ரெண்டு நம்ம சம் தான் பண்ண முடியும். ஸோ மீது எல்லாமே அப்படின்னா சம் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணோம்னா உங்களுக்கு இப்படி கிடைச்சிருது. திரும்பவும் லாஸ்ட் ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இங்க ரிப்பீட் நடக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க எஸ் காமனா எடுத்தோம், இங்க எஸ் ஸ்கொயர் காமனா எடுத்திருக்கோம். அகைன் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் திரும்பவும் அப்ளை பண்றோம். a plus b whole square, a minus b whole square ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா? அந்த a minus b whole square ஃபார்முலா தான் 1 செகண்ட் அப்ளை பண்ணிருக்கோம். அப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர்ல s ஸ்கொயர் காமனா எடுத்திருப்பீங்க. வெளியே எடுத்துட்டு அப்புறம் a. சோ அங்க நம்ம என்ன பண்ணுவோம், அது அடுத்து திரும்ப அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பண்ணுமோ இது சேம் திங் we are going to repeat it. இந்த கொஸ்டின் என்ன பண்ணுமோ அதே தான் பண்றோம். இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த டினாமினேட்டரை உடைச்சோம். ரைட்டுங்களா? st divided by 2. ஏன்னா அந்த இடத்துல வெறும் st இருந்ததுனால இப்ப இங்க ஆல்ரெடி 2as இருக்கு. அதாவது எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்றதை இந்த இடத்துல ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அதாவது இந்த டைம்ஸ் கிடைச்சிருச்சு. ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கிங்க. அகெயின் அந்த இடத்துல யாரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா இ பவர் எஸ்டி டிவைட் பை 4. இந்த இடத்துல பண்ணா ஏஎஸ் டிவைட் பை 2. ஸோ பண்ணிட்டோம்னா இப்போ வி கேன் ரைட் இட் tan x ஃபார்முலா எழுதிக்கலாம், tan hx ஃபார்முலா எழுதிக்க வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஆல்மோஸ்ட் சேம் தான். அந்த உள்ள இருக்கக்கூடிய பார்ட் தான் டிஃபரெண்ட், பட் ஐடியா என்டையர்லி சேம். ரெண்டுத்துலயுமே பீரியாடிக் ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. அந்த சால்விங் ப்ராசஸ் முதற்கொண்டு ஒரே மாதிரி தான், அந்த நேச்சர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இங்க பிளே ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் எனிதிங் டிஃபரெண்ட். ஓகேங்களா? So third example, find the Laplace transformation of wave function. Periodic. இதோட பீரியட் என்னன்னு கொடுத்திருக்காங்க, யூனிட்டி, அதாவது 1. ஓகேங்களா? அண்ட் எஃப் ஆஃப் டி என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஒமேகா ஆஃப் டி. ஸோ 0 to 1. அப்போ ஏன்றது உங்களுக்கு யாருனாக்கா 1. ஏன்னா யூனிட்டின்னு கொடுத்துருக்குது. பீரியடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 1.
So the limit substitution of 1 divided by 1 minus e power as, so a equal to what? And 0 to 1 e power minus st omega of t dt. So still omega into the constant வெளியே எடுத்துக்கங்க, t e power minus st dt. So இப்பதான் மேல யூஸ் பண்ண அதே ஃபார்முலா, that's a Bernoulli's formula or integration by parts. So ரெண்டுல நீங்க எதை வேணா அப்ளை பண்ணிக்கலாம். சாரி, ஸோ எதை அப்ளை பண்ணிக்கலாம் அது ஒரே கான்செப்ட் தான். ஸோ நம்ம மேலே ஆல்ரெடி பெர்னாலிஸ் ஃபார்ம்ல அப்ளை பண்ணி பழகிட்டோம், அதனால பெர்னாலிஸ் ஃபார்ம்ல கூட பண்ணிக்கலாம். ஸோ டி இருக்கு, யூ வந்து டீன்னு கன்சிடர் பண்ணிக்கிங்க, யூ டேஷ் 1 கிடைச்சிருப்பான், யூ டபுள் டேஷ் 0, அப்போ அதிக வச்சு 2 டைம் தான் கிடைச்சிருக்க போகுது. டிவின்றது இ பவர் மைனஸ் எஸ் டி கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் இன்டெகிரேட் பண்ணா இ பவர் மைனஸ் எஸ் டி பை எஸ், இன்னொரு டைம் இன்டெகிரேட் பண்ணா கிலோ எஸ் ஸ்கொயர் கிடைச்சிருப்பான். சப்ஸ்டிட்யூட் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணாக்கா, ஸோ இது முதல்ல காமனாக எழுதிட்டோம், காமனாக எழுதிட்டு இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க, அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு அப்பர் லிமிட் 1 அண்ட் லோயர் லிமிட் 0 இருக்கு. ஸோ எதாவது கேன்சல் பண்ண முடியுதா கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் we can find the work out. ஸோ இதில் காமனாக எஸ் ஸ்கொயர் எடுத்துக்கு, இங்கே எஸ் தான் இருக்கு, ஸோ அதனால எஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துருங்க. எஸ் ஸ்கொயர் எடுத்துனா மேலே ஒரு எஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ நம்ம அப்படி இருக்கீங்கன்னா இது டினாமினேட்டர் உள்ள, இதுக்கப்புறம் வேற எந்த இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் சிம்பிளிஃபிகேஷன் தட்ஸ் பாசிபிள். That's it. So last problem for the periodic functions. இது சைன் ஃபங்க்ஷன் தான், ஆனால் ஆஃப் ஏ சைன் ஃபங்க்ஷன், அதாவது ஃபுல் சைன் ஃபங்க்ஷன் எடுக்கலாம். ஆஃப் ஏனாக்கா மேலே இந்த மாலஸ் ஆஃப் சைன் டீன்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ ஆஃப் ஏ சைன் ஃபங்க்ஷன்ஸ் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பீரியட்ன்றது தான் கொடுத்துருக்காங்க, 2π டிவைடட் பை ஒமேகா. 2πன்றது டோட்டல் ஃபங்க்ஷன் எடுப்பீங்கப்பா. இங்க எப்படி நடக்கும்னா 0 to π 0 to ஒரு ஆஃப் அதாவது மாலஸ் ஆஃப் சைன் டி உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா the same கிராஃப், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல ஏன்றது யாரு இருக்கா, 2π டிவைடட் பை ஒமேகா இருக்கான். அப்ப 0 to இங்க பாருங்க 0 to π பை ஒமேகா தான் சைன் ஒமேகா டின்னு கொடுத்துருக்கான், அதர் டொமைன்ல 0ன்னு கொடுத்துருக்கான், ஓகேங்களா. கிராஃப் உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா, ஒமேகா வேணா 1 கூட பெரிய எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒமேகா 1 எடுத்துக்கங்க, உங்களுக்கு புரியுன்னு சொல்றேன். ஒமேகா 1 எடுத்துக்கங்க, 0 to 2π இருக்குன்னு வச்சுங்களேன். ஒமேகாவை 1 கன்சிடர் பண்ணிக்கப்ப 0 to πல உங்களுக்கு சைன் கிராஃப் எப்படி கிடைச்சிருக்கும், இப்படி கிடைச்சிருக்கும், ரைட்டுங்களா. அடுத்து π to 2π எப்படி சொல்லுதான், ஜஸ்ட் இவ்வளவுதான். அதுக்கு அடுத்து திரும்ப உங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப்க்கு திரும்ப ஒரு லைன், இப்படி உங்களுக்கு கிராஃப் போயிட்டே இருக்கும். இதுதான் ஹாஃப் சைன் வேவ் ரெக்டிஃபயர் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஃபுல் சைன் கிராஃப் எடுக்கல, 0 to πல அந்த சைன் கிராஃப் ஆசிட்டிஸ் இருக்கு, ஆனா அந்த π to 2π என்ன இருக்குன்னா ஜஸ்ட் 0 லைன் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இது எல்லா இடத்துலையும் தொடரும். இப்போ 0 to 2π எந்த மாதிரி கிராஃப் இருக்கோ அதுதான் மொத்த இடத்துலயுமே உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ ஸ்டில் திஸ் இஸ் ஆல்சோ பி பீரியாடிக் ஃபங்க்ஷன். அவங்க மென்ஷன் பண்ணிட்டா பீரியாடிக்னா, அப்படி இல்லைனாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம், ஓகேங்களா. ஒன்ஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும்போது நம்ம யாரும் யூஸ் பண்ணலாம், டேரக்டா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு தியரம் இருக்கு, அந்த தியரத்தை தான் யூஸ் பண்ணணும். நீங்க டேரக்ட் டெஃபினேஷன் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம்ப்பா, பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அந்த இன்டெகிரேஷன் சால்வ் பண்ண டைம் எடுத்துக்கும். இதுவே நம்மளுக்கு டைம் எடுத்துக்குது, இன்னைக்கு அதுக்குள்ளார சால்வ் பண்ண இன்னும் டைம் எடுத்துக்கும், ஓகேங்களா. ஏன்னா 0 to இன்ஃபினிட்டிலாம் இருப்பான், அந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட்ல சப்ஸ்டியூஷன் பண்ணா கண்டிப்பா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் அப்ளை பண்ணுவோம். ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் முடிச்சதும் வரும். அதுக்கு பதிலாக அந்த தியரத்தை யூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அகைன் இங்கேயுமே நம்ம லிமிட் ஃபங்க்ஷன் வந்து 2 ஃபங்க்ஷன் உடையது, 2 இன்டர்வலா இருக்கு. அப்ப 2 இன்டர்வலா உடைச்சிக்கங்க. உடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல எஃப் ஆஃப் டின்றது சைன் ஒமேகா ஆஃப் டி, செகண்ட் இன்டர்வல்ல எஃப் ஆஃப் டின்றது 0. ஸோ இந்த இன்டகிரேஷனோட ஃபார்முலா யாருக்காவது ஞாபகம் இருக்கா, இன்டகரல் ஓவர் இ பவர் ஏடி சைன் பிடி டிடி. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு டைம் யோசிச்சு பாருங்க, நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். இன்டகரல் ஓவர் ஏ பவர் டி சைன் பிடி டிடி. உங்களுக்கு ஞாபகம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இ பவர் ஏடி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஏ சைன் பிடி பிளஸ் பி சைன் காஸ் பிடின்னு வந்திருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்ளை பண்ணீங்கன்னா இங்கே ஏன்றது ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க மைனஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த இதெல்லாம் மைனஸ் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இ பவர் மைனஸ் எஸ்டி எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் எஸ் சைன் ஒமேகா டி மைனஸ் ஒமேகா காஸ் ஒமேகா டி
அண்ட் லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட். லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் வந்து பை பை ஒமேகா. ஸோ எங்கெல்லாம் டி இருக்கானோ இதை ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டுங்க. ஸோ பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர் என்ன கவனிச்சு பாருங்க, சைன் ஒமேகா பை பை ஒமேகா கிடைச்சு, ஒமேகா கேன்சல் சைன் பை கிடைச்சிருக்கும். சைன் பையோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 0. லோயர் லிமிட் நீங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணா சைன் 0 வேல்யூ இஸ் ஆல்சோ 0. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. செகண்ட் ஒன்ல நீங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும், காஸ் பை கிடைச்சிருக்கும். காஸ் பையோட வேல்யூ -1, காஸ் 2 பையோட வேல்யூ +1. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னா இந்த இடத்துல பிளஸ்ன்னு ஆயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடும், பிளஸ்ன்னு ஆயிடும். ஏன் இந்த இடத்துல பிளஸ் ஆகும் ரீசன். ஸோ இந்த இடத்துல எப்படி மைனஸ் ஆகுனா அகைன் ஒரு லோயர் லிமிட் வந்து ஒரு மைனஸ் இருக்கான், சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க. காஸ் 0 வேல்யூ, காஸ் 0 வேல்யூ +1 தான். லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூஷன் காஸ் 0 தான் கிடைச்சிருக்கும். காஸ் 0 வந்து +1 தான். காஸ் பையோட வேல்யூ தான் உங்களுக்கு -1 கிடைச்சிருக்கும். இதை ரீரைட் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிட்டாலும் ப்ராப்ளம் ஓவர் தான். இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி ஒரு ஃபார்மட், ஒரு யூனிஃபார்மான ஒரு ஃபார்மட் கொண்டு வந்தாலும் இட் பி ஃபைன். ஸோ ஒரு யூனிஃபார்மான ஃபார்மட் கொண்டு வந்தேன்னாக்கா நம்மளுக்கு இப்படி தான் கிடைச்சிருக்க போகுது. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம இதே தான் இந்த இடத்துல 2 இருக்கும் போது x² - y² தான் எக்ஸ்பெண்ட் பண்றோம். x - y × x + y அகைன் நம்ம கேன்சல் பண்ணா பேலன்ஸ் டைம் இது கிடைச்சிருக்க போகுது. ஸோ மேல ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை பண்ணா அதே டெக்னிக் தான். இங்க பாருங்க, 1 - e பவர் இருக்கு, அதாவது x² - y² இருக்கும். x² - y² x - y × x + y எழுதிக்கலாம். அதுதான் இங்க பண்ணிருக்கேன். பிகாஸ் ஆஃப் கேன்சல் பண்றதுக்காக, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கேன்சல் பண்ற ரீசனுக்காக, மற்றபடி இதெல்லாம். ஸோ ஒரு 4 ப்ராப்ளம் ப்ரீயாடி ஃபங்க்ஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இங்க ஒரு 3 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த 3 ப்ராப்ளம் நீங்க தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே. ஸோ வித் ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட், நம்ம அகாடமியில் வந்து எவ்ரி இயர் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன் சிஎஸ்ஆர் நெட், பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பியோட எக்ஸாம்ஸ்க்கு இப்பயும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதோட கிளாஸஸோட டீட்டெயில், அதோடைய ஃபீஸ், டெமோ வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அவங்க ஃபர்தராக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அகாடமியோட டீட்டெயில்ஸை பற்றியுமே நீங்கள் ப்ரொஃபஸர் அகாடமியில் என்ன பர்பஸ்க்காக ஜாயின் பண்ண அந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த 2 நம்பரில் உங்கள் ரீசன் சொல்லுவாங்க. உங்களுக்கு டெமோ லெக்சர்ஸ் ஏதாவது வேணும்னா அவங்க அகாடமி ப்ரொவைட் பண்ணுவாங்க. டெமோ கிளாஸ் டெஸ்ட் அண்ட் இன் பே அமௌண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் பே இருக்கு, ஒன் டைம் இன்ஸ்டால்மெண்ட்டாக, ட்வைஸஸ் இன்ஸ்டால்மெண்ட்டாக, ஸோ அதோட டீட்டெயில்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபேக்கல்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நெட் குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸஸ் தான். ஸோ அதனால கிளாஸஸ் வந்து நெட் குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ் தான் கிளாஸஸ் இருப்பாங்க. அது யூஜிடிஆர்பி as well as பிஜிடிஆர்பி ஆனாலுமே, செட் எக்ஸாமினேஷன் எது இருந்தாலுமே. ஓகேங்களா? அண்ட் ரெகுலர் கிளாஸ் டெஸ்டஸ் போகும். அந்த டீடைல்ஸ், அந்த அட்மிஷன் டீடைல்ஸ் இந்த 2 நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதுல நீங்க ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த அளவுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, எவ்வளவு எஃபெக்டிவா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டெமோ வீடியோஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரெகுலர் டெஸ்டஸ் எப்பயுமே இருக்கும். அந்த இன்னைக்கு ஒரு கிளாஸ் சொல்லி தான் இன்னைக்கு டெஸ்டஸ் போகும். டவுட் கிளாரிஃபிகேஷன் கற்றுக்கணும், சப்போர்ட் டீம் இருப்பாங்க. அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸ், நீங்க கிளாஸஸ் லீவ் போடும்போது உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கொடுக்கப்படும். ஓகேங்களா? அப்படின்னு கிளாஸ் லீவ் போட்டா மட்டும் கிடையாது, ஜெனரலா எல்லாருக்குமே ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது நீங்க எடுத்து பார்த்துக்கிறதுக்காக. ஸோ அந்த டைம் பீரியட், எந்த இதில் டைம் பீரியட்ஸ் இதெல்லாம் வந்து அகாடமியில் மென்ஷன் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ டு ஆல்.